ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரவா லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் ரவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தட்டில் கொட்டி ஆரம்பிச்சுக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றி 1 கப் ஒயிட் சுகர், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் கிண்டிக்கோங்க. ஒரு கம்பி பதம் வரணும். 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். நான் டேரெக்டாக அப்படியே திராட்சை மட்டும் சேர்த்துருக்கேன். ரவையை சேர்த்துட்டு கிண்டிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கையில் நெய் தடவிட்டு மிதமான சூட்டில் ரவா லட்டு பிடிச்சிக்கலாம். ரவா லட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்குறோம். ரவா லட்டு வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் மொபைல் நம்பர் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் கொடுக்குறேன். ஆர்டர் எடுக்கப்படும். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரவா லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் ரவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தட்டில் கொட்டி ஆரம்பிச்சுக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றி 1 கப் ஒயிட் சுகர், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் கிண்டிக்கோங்க. ஒரு கம்பி பதம் வரணும். 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். நான் டேரெக்டாக அப்படியே திராட்சை மட்டும் சேர்த்துருக்கேன். ரவையை சேர்த்துட்டு கிண்டிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கையில் நெய் தடவிட்டு மிதமான சூட்டில் ரவா லட்டு பிடிச்சிக்கலாம். ரவா லட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்குறோம். ரவா லட்டு வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் மொபைல் நம்பர் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் கொடுக்குறேன். ஆர்டர் எடுக்கப்படும். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.